வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சாதாரண விஷயத்த பத்தி பேச போறதில்ல. அப்படியே உறிஞ்சு நிக்க வைக்கிற ஒரு மர்மம். அதாவது 4500 வருஷமா மனித வரலாற்றோட மிகப்பெரிய புதிரா இருக்கிற கிசாவின் பெரிய பிரமிடு பத்தி தான் நாம இந்த அலசல்ல பார்க்க போறோம். இது வெறும் கல்லுல கட்டின கட்டிடம்னு நினைச்சிடாதீங்க. காலத்தோட பல புயல்கள், போர்கள், பல சாம்ராஜ்யங்களோட வீழ்ச்சிகள், இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கும் கம்பீரமா நிக்கிற ஒரு பிரம்மாண்டம். பல நூற்றாண்டுகளா விஞ்ஞானிகளுக்கும் வரலாற்று ஆய்வாளர்களுக்கும் சவாலா இருக்கிற இந்த மர்மமான பயணத்தை இப்ப நாம தொடங்கலாமா? கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க எகிப்து பாலைவனத்தோட நடுவுல நிக்கிறீங்க. சுடு தண்ணி மாதிரி காத்து உங்க முகத்துல அடிக்குது. உங்களுக்கு முன்னாடி எந்த கிரேனும் இல்ல, லாரியும் இல்ல, எந்த நவீன இயந்திரங்களும் இல்ல. ஆனா கணித ரீதியா அவ்ளோ துல்லியமான ஒரு பிரம்மாண்டம் நிக்குது. எப்படிண்ணா இது சாத்தியம்? எப்படி உங்களால இத உருவாக்க முடிஞ்சது? இந்த கேள்விதான் இன்னைக்கும் பல பெரிய விஞ்ஞானிகளையே தூங்க விடாம பண்ணிட்டு இருக்கு. இதோட பிரம்மாண்டத்தை புரிஞ்சுக்க ஒரு சின்ன கணக்கு சொல்றேன். குஃபு மன்னர் தனக்காக எக்காலத்திலயும் நிலைச்சு நிக்கிற ஒரு நினைவு சின்னத்தை உருவாக்க நினைச்சாரு. அதற்காக கட்டப்பட்ட இந்த பிரமிடு கிட்டத்தட்ட 146 அடி உயரம், அதாவது ஒரு 50 மாடி பில்டிங் அளவுக்கு இருக்கும். ஆனா இதுல நிஜமாவே தலை சுற்ற வைக்கிற விஷயம் என்ன தெரியுமா? இதுல 23 லட்சம் பிரம்மாண்டமான கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. ஒவ்வொரு கல்லும் கிட்டத்தட்ட 2.5லிருந்து 15 டன் எடை இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா ஒவ்வொரு கல்லும் 2 பெரிய யானைகளோட எடைக்கு சமம். யோசிச்சு பாருங்க. இப்போ இன்னொரு ஷாக்கிங்கான கணக்கு போட்டு பாப்போம். இந்த ஒட்டுமொத்த பிரமிடையும் கட்டி முடிக்க வெறும் 20 வருஷம்தான் ஆச்சுன்னு தொல்லியல் ஆய்வுகள் சொல்லுது. 23 லட்சம் கற்களை 20 வருஷத்துல அடுக்கி முடிக்கணும்னா அந்த தொழிலாளர்கள் பகலா எந்த ரெஸ்டும் இல்லாம ஒவ்வொரு 2லிருந்து 3 நிமிஷத்துக்கும் ஒரு பெரிய கல்ல துல்லியமா கொண்டு போய் வைக்கணும். இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் மிஷின்களை வச்சு கூட இது சாத்தியமானு கேட்டா கண்டிப்பா பெரிய சந்தேகம்தான். சரி, இத யாரு கட்டினாங்க? பொதுவா நிறைய பேருக்கு ஒரு தப்பான எண்ணம் இருக்கு. சாட்டையால அடிவாங்கின அடிமைகள் தான் இதை கட்டினாங்கன்னு பலரும் நினைக்கிறாங்க. ஆனா இது முற்றிலும் தப்பு. இத கட்டினது அடிமைகள் கிடையாதுங்க. அவங்க ரொம்பவும் மதிக்கப்பட்ட ரொம்ப திறமையான என்ஜினியர்கள், அப்புறம் கைவினைஞர்கள். அவங்களுக்கு நல்ல சாப்பாடு, தங்குமிடம், ஏன் மருத்துவ வசதிகள் கூட செஞ்சு கொடுத்திருக்காங்கன்னு இப்ப ஆதாரப்பூர்வமா நிரூபிச்சிருக்காங்க. சரி, அவ்ளோ திறமையானவங்களாவே இருந்தாலும் பல டன் எடையுள்ள அந்த கற்களை எப்படி அவ்வளவு உயரத்துக்கு தூக்குனாங்க? இதுக்கு ஆய்வாளர்கள் ஒரு 3 முக்கிய தியரிகளை சொல்றாங்க. ஒன்னு, பெரிய மண் சரிவு பாதைகளை, அதாவது ரேம்ப் அமைச்சிருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா அப்படி அமைச்சா அந்த பாதை பிரமிடை விட பெருசா இருந்திருக்கணுமே. ரெண்டாவது, பிரமிடின் உள்ளேயே சுழல் வடிவ சரிவு பாதைகளை அமைச்சிருக்கலாம்னு ஒரு தியரி. மூணாவது, நைல் நதி தண்ணிய பயன்படுத்தி கால்வாய்கள் வழியா கற்களை மிதக்க விட்டு கொண்டு வந்திருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா இது எல்லாமே வெறும் கோட்பாடுகள் தாங்க. நிஜத்துல எப்படி அவ்ளோ உயரத்துக்கு தூக்குனாங்கன்றது இன்னைக்கு வரைக்கும் தீர்க்கப்படாத மர்மம்தான். இப்ப நாம அப்படியே பிரமிடோட உள்ளே போவோம். ரொம்ப இருட்டான அமைதியான ராஜாவின் அறை, கிங்ஸ் சேம்பர். இந்த அறை முழுசும் ரொம்ப கடினமான சிவப்பு கிரானைட் கற்களால ஆனது. இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அங்க ஒரு பிரம்மாண்டமான கல் சவப்பெட்டி இருக்கு. ஆனா அதுல எந்த மம்மியும் இல்ல, புதையலும் இல்ல, காலியா இருக்கு. ஆச்சரியம் என்னன்னா, அந்த அறைக்கு போற சின்ன பாதை வழியா இவ்ளோ பெரிய சவப்பெட்டிய கொண்டு போயிருக்கவே முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரமிட் கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சவப்பெட்டிய அங்க வச்சுட்டாங்க. இது நிஜமாவே மன்னருக்கான கல்லறைதானான்னு இது ஒரு பெரிய கேள்வியே உருவாக்குது. மர்மம் அதோட முடிஞ்சிடலைங்க. சமீபத்துல நடந்த சில கண்டுபிடிப்புகள் இன்னும் சஸ்பென்ஸா இருக்கு. 2017ல லேட்டஸ்ட் ஸ்கேனிங் டெக்னாலஜிய வச்சு பார்த்தப்போ பிரமிடோட உள்ளே ராஜாவின் அறைய விட பெரிய ஒரு பிரம்மாண்டமான வெற்றிடம், அதாவது ஒரு ஹிடன் வாய்ட் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஆனா அதை மேற்கொண்டு ஆராய அரசாங்கம் தடை விதிச்சிருக்கு. அடுத்து 2018ல இன்னொரு அதிர்ச்சியான விஷயம். இந்த பிரமிடு சில குறிப்பிட்ட அறைகள்ல மின்காந்த ஆற்றலை, அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் எனர்ஜிய அப்படியே ஈர்த்து குவிய செய்யுதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்போ இது வெறும் கல்லறை மட்டும்தானா, இல்ல வேறு ஏதோ ஒரு பெரிய அறிவியல் காரணத்துக்காக கட்டப்பட்டதா? பிரமிடோட உள்ளே மனிதர்களே நுழைய முடியாத அளவுக்கு நிறைய சின்ன சின்ன ரகசிய பாதைகள் இருக்கு. அந்த மர்மங்களை கண்டுபிடிக்க ஜெரி அப்படின்ற ஒரு அதிநவீன ரோபோவை உள்ள அனுப்புனாங்க. அது ஒரு குறுகலான பாதையில ரொம்ப தூரம் பயணிச்சு செப்பு பிடிகளோட இருந்த ஒரு சின்ன கல் கதவை கண்டுபிடிச்சது. அந்த ரோபோ மூலமா கதவுல ஒரு சின்ன ஓட்டைய போட்டு கேமராவை உள்ள அனுப்புனப்போ அங்க செவுத்துல யாருக்குமே புரியாத சில சிவப்பு நிற பழங்கால குறியீடுகள் இருந்துச்சு. அந்த குறியீடுகள் என்ன சொல்ல வருதுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் புரியாத புதிராவே இருக்கு.
இப்போ இந்த பிரமிடு கட்டியிருக்கிற இடத்த பத்தி பாப்போம். இத கேட்டீங்கன்னா நிஜமாவே அசந்துருவீங்க. கீசாவின் பெரிய பிரமிட் பூமியோட ஒட்டுமொத்த நிலப்பரப்போட துல்லியமான மையப்புள்ளில சென்டர் ஆஃப் த எர்த்ஸ் லேண்ட்மாஸ் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம புவியியல் ரீதியா சரியான வடக்கு திசைய ட்ரூ நார்த் ஒரு நூல் பிசகாம காட்டுது. ஜிபிஎஸ் செயற்கைக்கோள்னு எதுவுமே இல்லாத பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பூமியோட மையத்தை எப்படி இவ்ளோ ஆக்யூரேட்டா அவங்களால கணிக்க முடிஞ்சது? இது அறிவியலையே அதிர வைக்கிற ஒரு பெரிய ஆச்சரியம். புவியியல்ல மட்டும் இல்ல, வானியல்லையும் இதோட துல்லியம் நம்மள மிரள வைக்குது. கீசால இருக்கிற அந்த 3 பிரமிடுகளும் வானத்துல இருக்கிற ஓரியன் விண்மீன் கூட்டத்தோட 3 முக்கிய நட்சத்திரங்களுக்கு நேரா அப்படியே பர்ஃபெக்ட்டா வரிசைப்படுத்தப்பட்டிருக்கு. பண்டைய எகிப்தியர்கள் தங்களோட கடவுளான ஓசிரிஸ் இந்த ஓரியன் நட்சத்திர கூட்டத்திலிருந்து தான் வந்ததா நம்பினாங்க. இறந்து போன மன்னர்களோட ஆன்மாக்கள் அங்கிருந்து வந்த கடவுள்களோட சேர்றதுக்காக ஓரியனை நோக்கி பயணிப்பதா அவங்க நினைச்சாங்க. கொஞ்சம் வரலாற்றை திரும்பி பார்ப்போம். சுமார் 5000 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்தியர்கள் ரொம்ப சாதாரண வீடுகள்ல வாழ்ந்துட்டு சின்ன சின்ன விவசாயம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா வெறும் 500 வருஷ இடைவெளியில, அதாவது 4500 வருஷத்துக்கு முன்னாடி சடனா அதிநவீன பொறியியல் அறிவோட இந்த பிரம்மாண்ட பிரமிடுகளை கட்டுற அளவுக்கு எப்படி உயர்ந்தாங்க? அந்த கற்கள்ல இருக்கிற வெட்டுக்கள் இன்னைக்கு இருக்கிற லேசர் கருவிகளை வச்சு வெட்டின மாதிரி அவ்வளோ துல்லியமா இருக்கு. ஏறக்குறைய ஓவர் நைட்ல ஒரு நாகரிகம் எப்படி இவ்ளோ பெரிய டெக்னாலஜி வளர்ச்சி அடைய முடிஞ்சது? இந்த திடீர் வளர்ச்சிய விளக்க பல வித்தியாசமான கோட்பாடுகள் இருக்கு. நான் இங்க எந்த ஒரு குறிப்பிட்ட முடிவையும் ஆதரிக்கல, ஆனா தகவல்கள் என்ன சொல்லுதுன்னு மட்டும் நடுநிலையா பாப்போம். பண்டைய எகிப்தியர்கள் வானத்திலிருந்து வந்த நிதேரோ அப்படின்ற காவல் தெய்வங்கள பத்தி சொல்லிருக்காங்க. அதுவும் மட்டும் இல்லாம டெண்டேரா கோயில்ல இருக்கிற ஒரு சிற்பம் அச்சு அசலா ஒரு மாடர்ன் எலக்ட்ரிக் பல்ப் மாதிரியே இருக்கு. அதே போல அபிடோஸ் கோயில் சுவர் ஓவியங்கள்ல ஹெலிகாப்டர், மாடர்ன் விமானம் மாதிரியான உருவங்கள் இருக்கு. சிலர் இது வேற்று கிரக வாசிகளோட கனெக்ஷன்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் இது அழிஞ்சு போன ஒரு பழங்கால மனித உயர் தொழில்நுட்பம்னு சொல்றாங்க. இந்த மர்மம் எஜிப்தோட முடியலங்க. இத நீங்க கண்டிப்பா கவனிச்சே ஆகணும். உலக வரைபடத்தை எடுத்துக்கிட்டா மெக்சிகோல இருக்கிற மாயன் பிரமிடுகள், சீனா காடுகளுக்குள்ள மறைஞ்சிருக்கிற பிரமிடுகள், அப்புறம் பாஸ்னியால கண்டுபிடிக்கப்பட்ட பழமையான பிரமிடுகள்னு உலகம் முழுக்க ஒரே மாதிரியான வடிவங்கள் இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பே இல்லாத பல்லாயிரம் மைல் தள்ளி வாழ்ந்த பல நாகரிகங்கள் எப்படி ஒரே மாதிரியான கணித துல்லியத்தோட ஒரே நட்சத்திரங்களை நோக்கி பிரமிடுகளை கட்ட முடிஞ்சது? இது வெறும் தற்செயல்தானா? இல்ல இவங்களை எல்லாம் வழிநடத்தினது ஒரே சக்தியா? நாம இந்த அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ரொம்ப பிரபலமான ஒரு வாசகம் இருக்கு. உண்மையான சக்தி பிரமிடோட கற்கள்ல இல்ல, உண்மையான சக்தி மனித மனசுல தான் இருக்கு. பிரமிட்ங்கிறது வெறும் ஒரு பழங்கால கட்டடம் மட்டும் இல்ல, அதே எல்லையற்ற மனித திறனுக்கான ஒரு சாட்சி. பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே மனிதர்களால இவ்ளோ பிரம்மாண்டமான சாத்தியமே இல்லாத விஷயங்களை செய்ய முடிஞ்சதுன்னா, இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற நவீன அறிவியும் டெக்னாலஜியும் வச்சு நாம உண்மையிலேயே எதெல்லாம் சாதிக்க முடியும்? நம்மளோட உண்மையான எல்லைகள் தான் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.